வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். யுவன் இசை நிகழ்ச்சியால் கடும் போக்குவரத்து நெரிசல். காவல்துறையினரின் போக்குவரத்து ஏற்பாடுகளுக்கு பொதுமக்கள் அதிருப்தி. புதுச்சேரி வந்தார் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி. முதலமைச்சர் ரங்கசாமி வரவேற்பு. மின்வாரிய துணை மின் நிலையத்தில் செம்பு கம்பி திருடிய வழக்கு. 2 பேர் கைது. 80 கிலோ செம்பு கம்பிகள் பறிமுதல். இனி விரிவான செய்திகள். அரசு ஓட்டுநர் சங்கத்தினர் முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து பதவி உயர்விற்கு நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி அரசு ஓட்டுநர் சங்கங்களின் சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த சந்திப்பில் அரசு ஓட்டுநர் கூட்டு இயக்கத்தின் தலைவர் செல்வம், அரசு ஓட்டுநர் சங்கத்தின் பொறுப்பாளர் கணேசன், மித்ரா, அரசு ஓட்டுநர் சங்கத்தின் தலைவர் ரவிச்சந்திரன், 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் சங்கத்தின் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பங்கேற்று முதலமைச்சருக்கு மரியாதை செய்தனர். அரசு ஓட்டுநர்களுக்கு கிரேட் 2 கிரேட் 1 பதவி உயர்வு வழங்கியதற்காக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்த சந்திப்பு நடைபெற்றதாக சங்க நிர்வாகிகள் தெரிவித்தனர். மேலும் பதவி உயர்வு பெற்ற ஓட்டுநர்களுக்கான ஊதியம் மற்றும் பிற நிலுவை சலுகைகள் உரிய நேரத்தில் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்தனர். யுவன் இசை நிகழ்ச்சியால் உப்பளம் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. புதுச்சேரி உப்பளம் பகுதியில் தனியார் நிறுவனம் சார்பில் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜாவின் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. வார இறுதி நாள் என்பதால் வழக்கமாகவே கடுமையான போக்குவரத்து நெரிசல் நிலவும் நிலையில் நிகழ்ச்சிக்காக செய்யப்பட்ட போக்குவரத்து மாற்றங்கள் பொதுமக்களுக்கு மேலும் சிரமத்தை ஏற்படுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நிகழ்ச்சியை முன்னிட்டு போக்குவரத்து காவல்துறையினர் வெளியிட்டிருந்த அறிவிப்பில் மாலை 4 மணி முதல் நள்ளிரவு வரை உப்பளம் சாலை புதிய துறைமுகம் நோக்கி செல்ல அனுமதிக்கப்படாது என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே நேரம் போக்குவரத்து மாற்றங்கள் தொடர்பாக தெளிவான வழிகாட்டுதல்கள் வழங்கப்படாததாலும் நிகழ்ச்சியில் பங்கேற்பவர்களுக்கு மட்டுமே சில சாலைகளில் அனுமதி வழங்கப்பட்டதாக கூறப்பட்டதாலும் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பே உப்பளம் சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பல்வேறு பகுதிகளுக்கு சென்ற வாகன ஓட்டிகள் 1 மணி நேரத்திற்கும் மேலாக சாலையில் சிக்கி தவித்ததாகவும் மாற்று வழிகள் குறித்து போதிய தகவல் வழங்கப்படவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். தனியார் நிகழ்ச்சிக்காக பொதுமக்களின் இயல்பான போக்குவரத்து பாதிக்கப்படக்கூடாது என்றும் இதுபோன்ற பெரிய நிகழ்ச்சிகளின் போது காவல்துறை முன்கூட்டியே தெளிவான போக்குவரத்து திட்டம் வகுத்து பொதுமக்களுக்கு உரிய வழிகாட்டுதல்களை வழங்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். புதுச்சேரி வந்த சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை முதலமைச்சர் ரங்கசாமி வரவேற்றார். அரசுமுறை பயணமாக சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி நீதியரசர் சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி புதுச்சேரி வந்துள்ளார். புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள விருந்தினர் இல்லத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்தார். அப்போது முதலமைச்சர் ரங்கசாமி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு பூங்கொத்து அளித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். தேத்தாம்பாக்கம் மின்வாரிய துணை மின் நிலையத்தில் செம்பு கம்பி திருடிய வழக்கில் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 80 கிலோ செம்பு கம்பிகள் மீட்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி காட்டேரிக்குப்பம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட தேத்தாம்பாக்கம் மின்வாரிய துணை மின் நிலையத்தில் பழுதடைந்த மின்மாற்றியில் இருந்த சுமார் 200 கிலோ எடையுள்ள செம்பு கம்பிகள் திருடப்பட்ட சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் மேற்கொண்ட தீவிர விசாரணையில் 2 பேரை கைது செய்து 80 கிலோ திருட்டு செம்பு கம்பிகளை மீட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக காட்டேரிக்குப்பம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு மேற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணி உத்தரவின் பேரில் திருக்கனூர் காவல் வட்டார ஆய்வாளர் ராஜ்குமார் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் தமிழரசன் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது. விசாரணையின் போது தொழில்நுட்ப ஆதாரங்கள் மற்றும் செல்போன் டவர் தம் பகுப்பாய்வு மூலம் கிடைத்த தகவலின் அடிப்படையில் விழுப்புரம் மாவட்டம் கொடுக்கூர் பகுதியை சேர்ந்த 37 வயதான ரமேஷ் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் வில்லியனூரை சேர்ந்த 25 வயதான சூர்யா, அருண் மற்றும் கார்த்திக் ஆகியோருடன் இணைந்து செம்பு கம்பிகளை திருடி செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூரில் உள்ள பழைய இரும்பு கடையில் விற்பனை செய்தது தெரியவந்தது. இதையடுத்து சூர்யாவும் கைது செய்யப்பட்டார். அவரது ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில்
செய்யூரில் உள்ள பழைய இரும்பு கடையில் இருந்து 80 கிலோ எடையுள்ள திருட்டு செம்பு கம்பிகள் மீட்கப்பட்டன. மேலும் குற்றத்திற்கு பயன்படுத்தப்பட்ட பஜாஜ் பல்சர் இருசக்கர வாகனம் மற்றும் 2 செல்போன்களையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டுள்ளனர். தலைமறைவாக உள்ள அருண் மற்றும் கார்த்திகை கைது செய்ய தனிப்படை அமைத்து காவல்துறையினர் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். புதுவை நீதிமன்றத்தில் அட்டகாசம் செய்த 20 நாய்கள் நகராட்சி சார்பில் பிடித்து செல்லப்பட்டன. புதுவை நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் தொடர்ந்து நாய்களின் தொல்லைகள் அதிகரித்து வருகிறது. புதுவை நீதிமன்றத்தையும் நாய்கள் விட்டு வைக்கவில்லை. நீதிமன்றத்திற்குள் நாய்கள் அட்டகாசம் தாங்க முடியாத தொல்லையாக இருந்து வந்தது. நீதிமன்ற படிக்கட்டுகளில் நாய்கள் படுத்து தூங்கும். அனைத்து தளத்திலும் நீதிமன்றங்கள் இருக்கும் பகுதிகளிலும் நாய்கள் சுதந்திரமாக உலா வந்தன. இதனால் நீதிமன்ற ஊழியர்கள், வழக்கறிஞர்கள், நீதிபதிகள், காவல்துறையினர், சாட்சிகள், வழக்குகளில் ஆஜராக வருபவர்கள் அனைவரும் பாதிக்கப்பட்டனர். இந்த நாய்களின் தொல்லை நகராட்சி கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அதன் காரணமாக நகராட்சி அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை எடுத்தனர். இதையடுத்து நகராட்சி நாய் பிடிக்கும் ஊழியர்கள் நீதிமன்ற வளாகத்தில் நாய்களை பாதுகாப்பாக பிடித்தனர். பிடித்த அனைத்து நாய்களையும் வேனில் ஏற்றி சென்றனர். ஆச்சாரியா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 14வது பட்டமளிப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. ஆச்சாரியா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் 14வது பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் புதுவை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் பேராசிரியர் பிரகாஷ் பாபு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி சிறப்புரையாற்றினார். விழாவிற்கு ஆச்சாரியா கல்வி குழுமத்தின் மேலாண் இயக்குனர் முனைவர் அரவிந்தன் தலைமை வகித்து பட்டமளிப்பு விழாவை தொடங்கி வைத்தார். கல்லூரி முதல்வர் முனைவர் உஷா தேவி வரவேற்புரையாற்றினார். துணைவேந்தர் தனது உரையில் மாணவர்கள் சமூக பொறுப்புணர்வுடனும் உயர்ந்த நெறிமுறைகளுடனும் செயல்பட்டு தங்களது கல்வி அறிவை சமூக முன்னேற்றத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்றும் வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் தொடர்ந்து முன்னேறி சிறந்து விளங்க வேண்டும் என்றும் வாழ்த்தினார். 2021, 2022, 2023 மற்றும் 2024 ஆண்டுகளில் இளங்கலை மற்றும் முதுகலை பட்ட படிப்புகளை நிறைவு செய்த மாணவ மாணவியர் இவ்விழாவில் தங்களது பட்டங்களை பெற்றுக் கொண்டனர். மேலும் இந்திய தொழிற்சாலைகளின் கூட்டமைப்பின் தலைவர் நடராஜன் மற்றும் யூனிட்டி கிளாஸ் 2 காம்போனன்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் தலைவர் ஜெகதீசன் ஆகியோர் கௌரவ விருந்தினர்களாக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி வாழ்த்துரை வழங்கினர். இந்த நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆச்சாரியா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர், பேராசிரியர்கள் மற்றும் நிர்வாகத்தினர் சிறப்பாக மேற்கொண்டிருந்தனர். புதுச்சேரியில் BNI போன்றோர் புதிய வரலாறு 450 வாரங்களை கடந்து 100க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களுடன் முதல் டைமண்ட் சாப்டர். புதுச்சேரியில் செயல்பட்டு வரும் BNI போஞ்சூர் சாப்டர் தனது 450வது வார வணிக கூட்டத்தை சிறப்பாக கொண்டாடியதுடன் 100க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்ட டைமண்ட் சாப்டர் என்ற புதிய மைல்கல்லை எட்டி புதுச்சேரி BNI வரலாற்றில் புதிய சாதனையை படைத்துள்ளது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வில் BNI புதுச்சேரி மாநிலத்தின் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் இளங்கோ செந்தாமரை கண்ணன் கலந்து கொண்டு உறுப்பினர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து சாப்டர் உறுப்பினர்களுடன் இணைந்து கேக் வெட்டி இந்த சாதனையை கொண்டாடினார். மேலும் ஒரே நாளில் 12 புதிய உறுப்பினர்கள் இணைந்ததன் மூலம் BNI போஞ்சூர் 100 உறுப்பினர்களை கடந்த சென்ட்ரலின் சாப்டர் என்ற பெருமையையும் பெற்றது. இதன் மூலம் புதுச்சேரியின் முதல் டைமண்ட் சாப்டர் என்ற அங்கீகாரத்தையும் அதிகாரப்பூர்வமாக பெற்றுள்ளது. தற்போதைய நிர்வாக குழுவில் தலைவர் விக்னேஷ் கணேசன், துணைத் தலைவர் முத்துலட்சுமி, செயலாளர் கார்த்திக் ஆகியோர் சிறப்பான குழு பணியுடன் சாப்டரை வழிநடத்தி இந்த வரலாற்று சாதனையை நிகழ்த்தி உள்ளனர். இந்த வெற்றி தற்போதைய நிர்வாக குழுவின் முயற்சியால் மட்டும் உருவானதல்ல. கடந்த 450 வாரங்களாக சாப்டரை வழிநடத்திய அனைத்து முன்னாள் தலைவர்கள், நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் வழங்கிய அர்ப்பணிப்பு, ஒற்றுமை, பரஸ்பர ஒத்துழைப்பு மற்றும் தொடர்ச்சியான பங்களிப்பின் விளைவாக இந்த உயரிய சாதனை சாத்தியமாகி உள்ளது. கிவ் அஸ் கெயின் என்ற BNI-யின் தத்துவத்தை செயல்படுத்தி தொழில் முனைவோருக்கிடையே நம்பிக்கையையும் வலுவான தொழில் தொடர்புகளையும் உருவாக்கி எண்ணற்ற வணிக வாய்ப்புகளை ஏற்படுத்தி வரும் BNI போஞ்சூர் சாப்டர் இனி மேலும் பல சாதனைகளை நோக்கி பயணிக்க தயாராக இருப்பதாக உறுப்பினர்கள் உறுதியளித்தனர். நிகழ்ச்சியின் சிறப்பம்சமாக சாப்டரின் வளர்ச்சிக்கும் உறுப்பினர் சேர்க்கை, தலைமைத்துவம் மற்றும் பல்வேறு பொறுப்புகளில் சிறப்பாக செயல்பட்டு சாதனை படைத்த பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். அவர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் சேவையை பாராட்டி நடைபெற்ற இந்த கௌரவிப்பு விழா நிகழ்ச்சிக்கு மேலும் சிறப்பு சேர்த்தது. 450 வாரங்கள், 100க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள், முதல் டைமண்ட் சாப்டர்,
புதுச்சேரி பிஎன்ஐ வரலாற்றில் பிஎன்ஐ போஞ்சூர் சாப்டர் பதித்திருக்கும் இந்த மைல்கல் தொழில் முனைவோர் உலகிற்கு ஒரு முன்னுதாரணமாக அமைந்துள்ளது. சிறப்பு குழந்தைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி NTSO பிரபாகர் பிறந்தநாள் விழாவை கொண்டாடினார். எண்ணங்களின் சங்கமம் நிறுவனர் பிரபாகர் பிறந்தநாள் விழா சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி, NTSO காமதேனு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மற்றும் ஜீவானந்தம் 90s பள்ளி முன்னாள் மாணவர்கள் சார்பில் சிறப்பு குழந்தைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட்டை குறிஞ்சி நகர் நலவாழ்வு சங்கத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு புஷ்பகாந்தி முதியோர் இல்லத்தின் நிர்வாகி சுகுணா தலைமை தாங்கினார். குறிஞ்சி நகர் நலவாழ்வு சங்க உறுப்பினர் வைத்திலிங்கன், மேகநாதன், சாரோன் சொசைட்டி நிறுவனர் மோகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினர்களாக எண்ணங்களின் சங்கமம் மாநில தலைவர் ராமநாதன், சோழமண்டல தலைவர் ஜோதி, மகாத்மா காந்தி மாலை நேர பயிலகம் ஆலோசகர் பாஸ்கர், ஜீவானந்தம் 90s குழு அட்மின்கள் டேவிட், பரமகுரு, ஆரோக்கிய ராஜா, பாஸ்கர் மற்றும் ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பு குழந்தைகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இந்த மனிதநேய சேவைக்கான ஏற்பாடுகளை சாரோன் சிறப்பு பள்ளி ராஜ்குமார், சபரிநாதன், நான்சி, ரமாதேவி, லூர்து மேரி, ரம்யா, வெண்ணிலா ஆகியோர் செய்திருந்தனர். இதில் NTSO வேதபுரி மண்டலம் சார்பாக உயிர்த்துளி அமைப்பினர் பிரபு, ஆண்டவர் அறக்கட்டளை நிறுவனர் முத்துராமன், வள்ளலார் சபை விஸ்வநாதன், ஜெயக்குமாரி, சோபியா, தாகூர் கல்லூரி மாணவர்கள் ஹரிஹரன், வின்சென்ட் ராஜ், திவ்யா ஆகியோர் கலந்து கொண்டனர். கவர்னர் தனி நிர்வாகம் நடத்த முயற்சிப்பதாக தமிழக அமைச்சர் வன்னி அரசு குற்றம் சாட்டியுள்ளார். திண்டிவனம் அடுத்த ஜக்காம்பேட்டையில் உள்ள பெரியாண்டவர் கோவில் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்த அமைச்சர் வன்னியரசு செய்தியாளர்களை சந்தித்தார். தமிழ்நாட்டில் நடைபெற்று வரும் ஆவண படுகொலையை தடுக்க தனி சட்டம் கொண்டு வர வேண்டும் என சட்டசபையில் கோரிக்கை வைத்துள்ளேன். இந்த விஷயத்தில் முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார். பிரச்சனைகளை கவர்னர் மாளிகையில் தெரிவிக்கலாம் என கவர்னர் அர்லேக்கர் கூறியுள்ளார். கவர்னர் ஒரு தனி நிர்வாகத்தை நடத்த விரும்புகிறார். கவர்னர் தேவையில்லை என்பதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிலைப்பாடு. ஏற்கனவே கவர்னராக இருந்த RN ரவி என்ன பாடுபட்டார் என்று தற்போதுள்ள கவர்னர் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். கவர்னர் மாளிகையில் கோப்புகளை வைத்துக் கொள்ளலாம், ஆனால் அவரால் எதுவும் செய்ய முடியாது. அதற்கான அதிகாரம் அவருக்கு இல்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு நிகராக அல்லது அரசுக்கு எதிராக இணை நிர்வாகம் நடத்துவது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. கவர்னரிடம் யாரும் மனு கொடுக்க போவதில்லை. முதல்வரிடம் தான் மனு கொடுப்பார்கள். கவர்னரிடம் மனு கொடுக்க சொல்வதை வன்மையாக கண்டிக்கிறோம். பொறுப்பு கவர்னராக உள்ள அர்லேக்கர் பொறுப்பில்லாமல் தன்னிச்சையாக செயல்படுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் வன்னியரசு தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். யுவன் இசை நிகழ்ச்சியால் கடும் போக்குவரத்து நெரிசல். காவல்துறையினரின் போக்குவரத்து ஏற்பாடுகளுக்கு பொதுமக்கள் அதிருப்தி. புதுச்சேரி வந்தார் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி. முதலமைச்சர் ரங்கசாமி வரவேற்பு. மின்வாரிய துணை மின் நிலையத்தில் செம்பு கம்பி திருடிய வழக்கு. 2 பேர் கைது. 80 கிலோ செம்பு கம்பிகள் பறிமுதல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.